நமஸ்தே. ஸ்ரீ அம்மா பகவான் சரணம். நான் 2001 முதல் நமது தர்மாவில் இருக்கிறேன். என் வாழ்க்கை துன்பங்கள், மோதல்கள், வலிகள், உறவு சிக்கல்கள் மற்றும் நிதி சிக்கல்களால் நிறைந்திருந்தது. நான் மாநாடுகளில் கலந்து கொள்ளத் தொடங்கினேன். என் வாழ்க்கையில் போதனைகளை பயன்படுத்தத் தொடங்கினேன். என் வெளிப்புற சூழ்நிலைகள் வியத்தகு முறையில் மாறத் தொடங்கின. இது எனக்கு ஒரு பெரிய அதிசயம் மற்றும் உணர்தல். நான் ஸ்ரீ பகவானின் முக்தி மோக்ஷா வகுப்புகள் மற்றும் செயல்முறை வகுப்புகளில் தொடர்ந்து கலந்து கொள்வதால் என்னுடைய எந்த முயற்சியும் இல்லாமல் என் உணர்வு நிலையில் மாற்றம் மற்றும் பரிணாமத்தை தெளிவாக காண முடிந்தது. இந்த மாற்றம் என் உறவுகளில் நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது, மேலும் அவை கடந்து செல்லும் மேகங்கள் மட்டுமே என்பதை முழுமையாக அறிந்து கொண்டு அனைத்து வாழ்க்கை சவால்களையும் சிரமமின்றி எதிர்கொள்ள முடிகிறது. எனது ஊழ்நிலை துன்பம், காயம், மோதல்கள், குற்றச்சாட்டுகள் இல்லாதிருக்கிறது. மனக்காயங்கள் தொடர்ந்து வந்தாலும் அது மிக குறுகிய காலம் மட்டுமே உள்ளது. மற்றவர்களை மன்னிக்க முடிகிறது, அவர்களை அப்படியே ஏற்றுக்கொள்வது எளிதாகிறது. இதையொட்டி என் நெருங்கியவர்கள் மற்றும் அன்பானவர்களிடமும் கருணை மற்றும் அன்புடன் தொடர்பு கொள்ளும் மாற்றத்தை காண முடிகிறது. முன்பு மனம் பிரச்சனைகளை உருவாக்கியது, கதைகள் என் மகிழ்ச்சியை கெடுத்தன. நான் மனச்சோர்வடைந்த நிலையில் இருந்தேன், ஆனால் இப்போது மனம் அமைதியாகவும் நிதானமாகவும் இருக்கிறது. மகிழ்ச்சி, அனுதாபம், நிகழ்காலத்தில் வாழ்வது மற்றும் யதார்த்தத்தை அப்படியே அனுபவிப்பது ஆகியவற்றின் உள்நிலை ஒரு ஆசீர்வாதம், மேலும் எல்லாம் ஒரு செயல்முறை என்பதை என்னால் தெளிவாக காண முடிகிறது. ஸ்ரீ அம்மா பகவானின் தெய்வீக இருப்பும் பாதுகாப்பும் என்னையும் என் குடும்பத்தையும் எவ்வாறு தொடர்ந்து வழிநடத்துகிறது என்பதை நான் உணர்கிறேன். இந்த அற்புதமான ஆசீர்வாதத்திற்கும் என்னை எப்போதும் அவர்களின் தெய்வீக அரவணைப்பில் வைத்திருப்பதற்கும் ஸ்ரீ அம்மா பகவானுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள். காஞ்சனா சரவணன் ஜி, ஈரோடு, தமிழ்நாடு.